ஓகே, சுகமாக்கும் வல்லமை இயேசு கிறிஸ்து மூலமாக எப்பொழுதும் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறது. மூணாவது காரியம் பவர் ஆஃப் ஹீலிங். அதை மட்டும் எடுத்துக்கங்க. இது வரைக்கும் 2 பேசினால இன்றைக்கி மூணாவது பாயிண்ட் என்னென்னா, பவர் ஆஃப் ஹீலிங் இஸ் ரெடி அவைலபிள் ஃப்ரம் ஜீசஸ் டு யூ. ஓகே, சுகமாக்கும் வல்லமை இயேசு கிறிஸ்து மூலமாக எப்பொழுதும் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறது. சுகமாக்கும் வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவிடம் ஆயத்தமாக இருக்கிறது. சுகமாக்கும் வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. Power for healing is readily available from Jesus to you. புரியுதா? அப்போ நீங்கள் என்ன நம்பணும்? அந்த பெண் மாதிரி இயேசு கிறிஸ்துக்கிட்ட எல்லா நேரத்திலும் 24 hours அவர்கிட்ட பவர், சுகமாக்கும் பவர், என்னது வல்லமை அவர்கிட்ட இருக்குது. அது அவர்கிட்டேருந்து எப்பொழுதுமே நமக்கு வர முடியும், நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ எப்படி இந்த பிளாக்கில் நீங்கள் நம்பி போய் எப்போ பாரு அந்த ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு பாருங்கள் படுவாங்க பாரு அவதி. ஏய், சார்ஜரை காணா, அந்த கேபிளை காணா, இதை காணா, ஃபோனு பாரு சாவு போகுது, ஃபோன் சாவு போகுது, அடக்கம் பண்ணுங்க சித்தா. சரியா? ஃபோன் அந்த பிளாக் எடுத்து போயிட்டுங்கிறங்க. எப்போ சீக்கிரம் இம்பார்ட்டண்டான காரியம் போகுது, இன்னும் ஒரு பர்சன்ட்லாம் இருக்குது. அப்படியே எடுத்து போய்ட்டு அந்த பிளாக் எடுத்து போய் சொருவி, கேபிளை சொருவி எடுத்து ஃபோனில் போட்ட பிறகு தான் அந்த மாதிரி பாருங்க, கேளுங்க, அந்த அளவுக்கு நீங்கள் பவர், இந்த எலக்ட்ரிசிட்டியை நம்புறீங்க. உங்கள் ஒவ்வொரு பிளாக் பாயிண்டில் கரண்ட் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்க, மின்சாரம் இருக்குன்னு சொல்லி நம்பி வேண்டிய காரியத்தை ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் அப்ளிகன்ஸ், ஒவ்வொரு மின்சார சம்மந்தப்பட்ட பொருட்களை கொண்டு போய் தைரியமாக அதில் பூட்டும் போதே உங்களுக்கு என்ன மின்சாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறீங்களா? எப்போ பார்த்தாலும் எப்போ போய் ஒரு சுவிட்சை தட்டினாலும் எனக்கு ஃபேனோட சுவிட்சால் ஃபேன் சுற்றும், ஏர்கானோட சுவிட்ச் தட்டி ரிமோட் தட்டினா வாவ் ஏர்கான் வந்துருச்சு, டிவி தட்டினா டிவி வாவ், எல்லாத்துக்கும் டக்குன்னு மின்சாரம் வருது. அந்த அளவுக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பணும். எப்போலாம் எனக்கு ஒரு காரியம் தேவை, எப்போல்லாம் எனக்கு சுகம் தேவை, எப்போல்லாம் ஒரு காரியம் அவர்கிட்டருந்து எனக்கு சுகம் தேவையோ நான் போய் அவருடைய அங்கியின் தொங்கலை தொட்டால் போதும், அவர்கிட்ட நான் போய் கொனெக்ட் ஆகினா போதும். ஹலோ, கொனெக்ட்னா கேளுங்க, கொனெக்ட்னா என்னது? எப்பொழுதும் கொனெக்டாக தான் இருக்கீங்க, நீங்களும் அவரும் பிரியல, அவரும் உங்கள் கூட தான் இருக்கிறாரு, சதா காலம் உங்களோட கூட இருக்கேன்னு சொல்லிட்டாரு, அவர் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்ட்டாரு. ஆனால் அந்த கொனெக்ட் எப்படின்னா, அந்த டைமில் நம்ம பேசுகிறது, அந்த டைமில் அவர்கிட்ட சொல்கிறது, அந்த டைமில் இது எனக்கு நடக்கும்னு சொல்லி கான்ஃபரன்ஸ் பண்ணுறீங்களே, இது உங்களால் சாத்தியம், இது நான் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறீங்களே, அது இமிடியட்லி நடக்கும். புரியுதா? அந்த கொனெக்ட் பற்றி பேசுகிறேன். ஸோ நீங்கள் என்கேஜ் பண்ணுறீங்க அவர் கூட அந்த ஒரு அக்ரிமெண்ட்டில், நீங்கள் சொன்ன வார்த்தையை நம்பி இப்பொழுது அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். புரியுதா? சரி, இதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா சிம்பிள்.